Exercise 7.6 question number 1 la second option pakrom. So find the absolute extrema of the following functions on the given closed interval. So namak option number 2 pakrom. F of x is equal to 3x power 4 minus 4x cube. So interval வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க minus 1,2 கொடுத்திருக்காங்க. So first நமக்கு கொடுத்திருக்கிற function எழுதிக்கலாம். F of x is equal to 3x power 4 minus 4x cube. ஓகேவா? So நமக்கு என்ன interval கொடுத்திருக்காங்க minus 1,2. So first நம்ம என்ன பண்ணுவோம் interval value apply பண்ணுவோம். F of minus 1 F of 2 நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். Next வந்து நமக்கு f dash of x கண்டுபிடிச்சி அந்த tangent point value கண்டுபிடிச்சி நம்ம 0 கூட equate பண்ணா நமக்கு அந்த critical number வந்து இந்த intervalல இருக்கா அப்படினு செக் பண்ணிட்டு சோ அதனோட values நம்ம கண்டுபிடிச்சி absolute maxima absolute minima என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் நமக்கு f of x is equal to 3x power 4 minus 4x cube. சோ நமக்கு intervals என்ன minus 1,2. So when x is equal to 1, so x ஓட value 1 ஆ இருக்கும்போது f of minus 1 நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படினா 3 into minus 1 power 4 minus 4 into 1 power cube. ஓகேவா? அப்ப நமக்கு 1 power 4 வருது. minus 1 into minus 1 into minus 1 4 times போடும்போது நமக்கு என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். ஈவன் நம்பர்ஸ்ல பவர் இருந்தாலே நமக்கு மைனஸ் என்னவா இருக்கும் பிளஸ்ஸா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப 3 into 1 இருக்கும். நெக்ஸ்ட் 4 அதே மாதிரி minus 1 into minus இது ஆட் நம்பர் இல்லையா? அப்ப நமக்கு மைனஸ்ல தான் ஆன்சரும் கிடைக்கும். 1 வந்து minus 1 தான் கிடைக்கும். அப்போ 3 plus 4 நமக்கு 7 கிடைக்குது. அப்ப f of minus 1 நமக்கு என்னன்னா 7. நெக்ஸ்ட் when x is equal to 2, செகண்ட் இன்டர்வல் நமக்கு 2. சோ அப்ப நமக்கு f of 2 என்னன்னு பார்த்தோம் அப்படினா 3 into 2 cube minus 4 into power 4 இங்க next 2 cube. ஓகேவா? அப்ப 3 2 into 2 into 2 into அப்ப நமக்கு 2 2s are 4 4 2s are 8 16 கிடைக்கும். next 4 2 cube 2 2s are 4 4 2s are 8. சோ அப்ப நமக்கு 3 16s என்ன கிடைக்கும் 40 8 minus 32. So நம்மளோட ஆன்சர் வந்து 16. அப்போ f of 2 நமக்கு என்ன இருக்கு வேல்யூ 16. ஓகேவா? இப்போ f of minus 1 கண்டுபிடிச்சிட்டோம், f of 2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்மளோட f dash of x நமக்கு வேணும். சோ நமக்கு f of x என்ன நமக்கு 3x power 4 minus 4x cube. ஓகேவா? இப்போ நமக்கு f dash of x வேணும் அப்படினா நமக்கு இதோட டெரிவேட்டிவ் பார்க்க போறோம். அப்ப 3 into x cube நமக்கு என்னன்னு கிடைக்கும் 4x இந்த 4 minus 1 னா 3 ன்னு கிடைக்கும். அப்போ x power 4 நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x cube கிடைக்கும். அதே மாதிரி minus 4 into x cube அப்போ 3x 2 minus 1 2 அப்ப 3x square அப்படினு கிடைக்கும். இப்ப மல்டிப்ளை பண்ணா 12x cube கிடைக்கும் minus 12x square அப்படினு கிடைக்கும். சோ இப்போ நமக்கு என்ன வேணும் tangent வேல்யூக்காக f dash of x is equal to 0 நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படினா 12x cube minus 12x square is equal to 0. இப்போ நான் 12x square ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு இல்லையா? அப்ப நான் 12x square காமனா எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு x minus 1 is equal to 0 ன்னு கிடைக்கும். இப்போ நான் தனித்தனியா ஈக்குவேட் பண்ண அப்படினா 12x square is equal to 0 அப்படினா எனக்கு x square by 12 கிடைக்கும். அது 0 கிடைக்கும். அப்ப x square equal to 0 ன்னு கிடைக்கும். அப்ப எனக்கு x ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 0 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் x minus 1 is equal to 0 போட்டா அப்படினா x is equal to 1 கிடைக்கும். அப்ப எனக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா therefore the critical numbers நமக்கு என்ன வந்திருக்கு 0,1 or நமக்கு 0,1 வந்து அதாவது 0வும் 1ம் அந்த இன்டர்வல்ல இருக்கான்னு பார்த்தோம் அப்படினா நமக்கு இன்டர்வல் என்ன கொடுத்திருந்தாங்க closed interval minus 1,2. அப்ப இந்த இன்டர்வல்ல இந்த வேல்யூ 0,1 இந்த வேல்யூ இருக்கும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் f of 0வும் f of 1ம் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ f of 0 நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படினா 3 into நமக்கு 0 power 4 minus 4 into 0 cube. சோ இது எல்லாமே நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்ப f of 0 எனக்கு என்னன்னா 0. நெக்ஸ்ட் நான் f of 1 கண்டுபிடிக்கணும். அப்ப 3 into 1 power 4 minus 4 into 1 cube. அப்போ நமக்கு 1 power 4 நமக்கு 1 தான். அதே மாதிரி இங்க மைனஸ்ல தான் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் 1 எத்தனை முறை பண்ணாலும் 1 தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்ப 3 minus 4 minus 1 கிடைச்சிருக்கு. அப்ப f of 1 வந்து எனக்கு -1. இப்போ நமக்கு 4 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. f of 1 வந்து -7, f of 2 f of 2 16, f of 0 0, f of 1 -7. சோ இந்த 4 வேல்யூஸ்ல நீங்க வந்து எது அப்சல்யூட் வேல்யூ எது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கண்டுபிடிக்கலாம். சோ பாருங்க 16
தான் நமக்கு அப்சல்யூட் மேக்ஸிமம். ஹையஸ்ட் வேல்யூ நமக்கு என்னது அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து 16. ஸோ இதில் மினிமம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆ 0வா -1ஆ. ஸோ மைனஸ் வேல்யூ தான் நமக்கு என்னது மினிமம் வேல்யூஸ். அப்போ நமக்கு -1 தான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்சல்யூட் மினிமம். ஸோ நம்ம ஆன்சர் என்ன பண்ண போகிறோம் இப்போ எழுத போகிறோம். ஆன்சர் அப்சல்யூட் மேக்ஸிமம் நமக்கு என்ன வேல்யூ 16. வென் என்னவா இருக்கும் போது அது 16 அப்சல்யூட் மேக்ஸிமம் வந்து நமக்கு என்னது 16 அட் x is equal to 2. நெக்ஸ்ட் அப்சல்யூட் மினிமா. ஸோ அப்சல்யூட் மினிமம் வேல்யூ நமக்கு -1 is equal to -1 at x is equal to எந்த வேல்யூவா இருக்கும்போது நம்ம -1 கிடைச்சது 1 இந்த நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் பாயிண்ட்ல. அப்போ நமக்கு x is equal to 1 இருக்கும்போது நமக்கு அப்சல்யூட் மினிமம் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.